இந்த வீடியோவில் நாம் எப்படி பேஜ் காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுன்றதை நான் சொல்ல போகிறேன். பேஜ் காம்பனண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம காம்பனண்ட் வந்து ஏஇஎம்ல வந்து ரெண்டு வகையாக சொல்லலாம். ஒன்று வந்து கண்டென்ட் காம்பனண்ட், இன்னொன்று வந்து ஸ்ட்ரக்சர் காம்பனண்ட். கண்டென்ட் காம்பனண்ட் அப்படின்னா இப்போ பேஜில் இருக்க சில பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர், ஃபூட்டர், லெஃப்ட் நேவிகேஷன், ரைட் நேவிகேஷன், டெக்ஸ்ட் காம்பனண்ட், இமேஜ் காம்பனண்ட், இதெல்லாம் வந்து கண்டென்ட் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஸ்ட்ரக்சர் காம்பனண்ட் அப்படிங்கிறது ஒரு பேஜ் என்டையராக மேலே HTML கீழே HTML வரைக்கும் டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உதவுறது இந்த ஸ்ட்ரக்சர் காம்பனண்ட். ஓகேங்களா? ஏஇஎம்ல ஸ்ட்ரக்சர் காம்பனண்ட்னாலும் ஒன்று தான், பேஜ் காம்பனண்ட்னாலும் ஒன்று தான். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் காம்பனண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எத்தனை ஏஇஎம் இன்ஸ்டன்ஸை நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இப்போ லோக்கல்ஹோஸ்ட் 4502 இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். அங்கே டூல்ஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த டூல்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு CRXT லைட் நேவிகேட் ஆகிறதுக்கான ப்ரொவிஷன் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு என்னுடைய காம்பனன்ட்ஸ் கீழே வந்து நான் இருக்கிற எல்லா ஃபோல்டரையும் டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் காம்பனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கிறேன். இங்கே தான் நான் பேஜ் காம்பனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே கிரியேட் போட்டு கிரியேட் காம்பனன்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேஜ் காம்பனன்ட் என்ன, ஹோம் பேஜ் காம்பனன்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை ஜஸ்ட் ஹோம் பேஜ் அப்படின்னு போட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஹோம் பேஜ் ஃபார் டெமோ வெப்சைட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, லேபிளில் ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது, ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும். வேணா ஐஃபன் யூஸ் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ் சூப்பர் டைப். இப்போ ஸ்ட்ரக்சர் காம்பனண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, நம்ம வந்து சூப்பர் டைப்புங்கிற வேல்யூ வந்து ரொம்ப முக்கியம். இதை நம்ம போடுறோம் அப்படின்னா, நாம் வந்து பேஜ் காம்பனண்ட்டில் வந்து டயலாக்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த டயலாக்லாம் வந்து நாம் கிரியேட் பண்ண மாட்டோம். ஏற்கனவே வேறு பேஜ் காம்பனண்ட்டில் கிரியேட் பண்ணியிருக்கிறத நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா, நாம் வந்து அந்த பர்டிகுலர் பேஜ் காம்பனண்ட்டை பேரண்ட்டுன்னு சொல்லிட்டு நாம் அந்த சைல்டாக நம்ம போய் ஆட் ஆகிக்கிறோம். ஸோ அதனால் இங்கே அந்த பேரண்ட் பேஜ் காம்பனண்ட்டுடைய இது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த பேரண்ட் பேஜ் காம்பனண்ட் வந்து லீவ்ஸ் ஃபோல்டரில் இருக்குது. அதை வந்து /libs /wcm /foundation /components /page இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்குது. ஆனால் ஏஇஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ரிசோர்ஸ் டைப் இல்லை ரிசோர்ஸ் சூப்பர் டைப் வேல்யூஸில் வந்து இந்த முன்னாடி இந்த /libs /apps வந்து நம்ம போட தேவையில்லை. பை டிஃபால்ட்டாக அதுவாக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பேஜ் காம்பனண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பேஜ் காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த JSPன்னு ஒன்று இருக்கும். இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இல்லை இதை ரீநேம் பண்ணி ஒரு HTML தான் கிரியேட் பண்ணிடலாம். ஏன்னா நாம் வந்து சைட்டில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இங்கே HTML போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து நான் பேஜ் காம்பனண்ட்டுங்கிறதுனால நம்ம என்டையர் பேஜுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இங்கே எழுதணும். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டாக் டைப் HTML நம்ம போட்டுக்கணும். அப்புறம் HTML டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்குள்ளார ஹெட் டேக் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பாடி டேக் போட்டுக்கலாம். ஹெட் டேக்குள்ள ஒரு டைட்டில் போட்டுக்கலாம். அந்த டைட்டிலுக்கு வந்து நம்ம சாம்பிள் நம்ம வந்து எப்படின்னா பேஜ் ப்ராப்பர்ட்டிலேருந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் டாட் JSR டைட்டில். அதுக்கப்புறம் பாடி டேக்கில் வந்து நாம் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ரெஸ்பான்சிவ் கிரிட்டுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ டேட்டா ஸ்லை ரிசோர்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரிசோர்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கே தான் நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் கிரிட்டை நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். இங்கே 2 ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தேவை. ஒன்று வந்து பாத், அது வந்து ஏதாவது நீங்கள் பேர் வச்சுக்கலாம். அப்புறம் ரிசோர்ஸ் டைப். இந்த ரிசோர்ஸ் டைப்பில் தான் எங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி லாஸ்ட் வந்து பேஜ் எப்படி வந்து லிப்ஸ் ஃபோல்டரில் இருக்கோ அதேமாரியே இதுவும் வந்து அதே ஃபோல்டரில் தான் இருக்குது. அதனால் WCM /foundation /components /responsive grade அப்படின்னு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெஸ்பான்சிவ் கிரிட் ஒழுங்காக ஒர்க் ஆகிறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது. அது என்னென்னா நம்ம அந்த init.jsp-ங்கிறத வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம டேட்டாஸில் இன்க்ளூட் மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா அது ஒரு ஃபைல் இன்க்ளூஷன் தான் நம்மளுக்கு நடக்க போகுது. ஸோ இந்த இது தேவையில்லை. இது வந்து /libs /core /libs WCM /core components /init.jsp. இந்த ஃபைலில் கூட நம்ம இது பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த JSP ஃபைல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஒரு பேஜ் கம்பனண்ட்டுக்கு தேவையானது. ஸோ இது மூலிமா நம்ம பேஜ் கம்பனண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய பேஜ் கம்பனண்ட்டில் என்ன ஆகுங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ இங்கிட்ட வந்து நம்மளுக்கு ரிசோர்ஸ் சூப்பர் டைப் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. இதை வந்து WCM ஃபவுண்டேஷனில் இருக்கிற பேஜ் கம்பனண்ட்டை நம்ம மீன் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்கிற டயலாக் இங்கேருந்து நம்மளுக்கு வந்து டயலாக் வந்து நம்மளுக்கு வந்துடுது. இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டுக்கு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்மளுக்கு ஒரு பேஜ் காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்.